ஒரு சூப்பரான ஜெல்லி கேண்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இன்னொரு பேன்ல 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்ல வச்சு நல்லா கிளறிக்கோங்க. கலர் மாறி இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பாகு இருக்குங்களா, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நான் ஆரஞ்சு ஃப்ளேவரும் ஃபுட் கலரும் இருக்க மாதிரி எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தளதளன்னு கொதிக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு ட்ரேயில் ஊற்றி 2 மணி நேரம் செட் பண்ண விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து ஒரு ட்ரேயில் மில்க் பவுடர் இல்லை ட்ரை கோகோனட் பவுடர் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜெல்லி அதில் போட்டு நல்லா பரட்டிடலாங்க. பரட்டி கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹோம்மேட் ஜெல்லி ரெடிங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட் கலர் தவிர மற்ற எல்லாமே ஹெல்த்தி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க ஃபீட்பேக் கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.